Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லையில் திமுக கவுன்சிலர் தாவேகாவில் இணைந்திருக்கும் விவகாரம் மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியைச் சேர்ந்த அல்லா பிச்சை என்பவர் 19வது வார்டு திமுக கவுன்சிலராக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் திடீரென தாவேகாவில் இணைந்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அல்லா பிச்சை, ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் தமக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறியுள்ளார். இதனால் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி நெல்லை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல் காரணத்தினால தாவேகாவில் சேர்ந்தேன். அதாவது மாவட்ட செயலர் அப்துல் வஹாப் என்பவர், அவருடைய உதவியாளர் ஏற்கனவே என்னை மிரட்டினார். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கியாச்சு. அடுத்த அந்த அவங்களே என்னை மிரட்டும் போது நான் வேறு யார்கிட்ட போய் சொல்ல, இப்போ நான் போய் யார்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணத்தினால தான் RS முருகன் அவங்களுடைய மாவட்ட செயலர் தொகுதி MLA அப்படிங்கிறதுனால அவங்க கூட போயிருக்கணும். அப்படிங்கிறதுனால பொருளாளர் இருந்தார் நாகூர் பாயின்னு சொல்லி அவர் மூலியமாக நான் வந்து சேரணும் முடிவு பண்ணிட்டேன். இதனிடையே திமுகவில் இருக்கும் ஒரு கவுன்சிலர் தனது பதவியை ராஜினாமா செய்யாமல் வேறு கட்சியில் இணைந்திருப்பது தொடர்பாக மாநகராட்சி சட்ட விதிகள் என்ன உள்ளன என்பது குறித்து விரைவில் விளக்கமளிக்க உள்ளதாகவும், சென்னை சென்று கட்சி தலைமையுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே நெல்லைக்கு திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் வருகை தரவுள்ள நிலையில் இந்த விவகாரம் மாவட்ட அரசியலில் கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.